சார்ந்த ஒரு நபரிடம் தான் கேட்டு தெரிஞ்சுக்கணும். தேனி மாவட்டத்தில நிறைய திறமையான சாரதிகள் மற்றும் திறமையான பின் சாரதிகள், வீரியமான ரேக்ள மாடுகள் நிறைய இருக்கு. இனி வரக்கூடிய வீடியோக்கள்ல நிறைய நபர்கள சந்திச்சு, தமிழனுடைய மரபு சார்ந்த நிறைய விளையாட்டுக்கள்ல அப்லோட் பண்ணுவோம். ஆனா, இன்றைக்கு ரேக்ளா ரேஸ் பற்றி தெரிந்து கொள்வதற்கு நாம எங்க வந்திருக்கோம் அப்படின்னா, தேனி மாவட்டத்தில பிரபலமா இந்த ரேக்ளா ரேஸ்ல இருக்கக்கூடிய திரு மதிப்பிற்குரிய செல்வம் மற்றும் அவருடைய மகன்கள் கிட்ட தான் நாம இன்றைக்கு இத பற்றி கேட்டு தெரிஞ்சு கொள்ள போறோம். வணக்கம். தேனி மாவட்டம் கம்பம் புதுப்பட்டி செல்வம். நான் வந்து ஒரு 40-45 வருஷமாக மாடு விரட்டிக்கிறேன். விரட்டி நாங்கள் உள்ள அளவுக்கு நான் மாவட்டம் ஓட்டிட்டு வந்துட்டோம். இப்போயும் ஓட்டுறதுக்கு ரெடியாக இருக்கான். தடை போட்டதுனால நாங்கள் ஓட்ட மாட்டாப்புல இப்போ நிற்கிறோம். நாங்கள் முதல்ல மாடு வச்சுருக்க விஷயம் காட்டுக்கு வண்டி விரட்டிக்கு போவோம், காட்டிலேருந்து வீட்டுக்கு விரட்டிக்கு வருவோம். அப்போ விரட்டிக்கு போகிற விஷயம் இது ஒரு சின்ன பொழுதுபோக்காக வச்சுருந்தோம். இன்றைக்கி வந்து பூராமே பயிற்சி பண்ணி பூரா அதை வளர்த்து கொண்டுக்கு வந்து நாங்கள் ஓட்டுற நிலமே ஆயிடுச்சு. இன்றைக்கி அதை என்ன செய்கிறாருண்டா, விழா கமிட்டி ஆள் பார்க்குறோம்னு சொல்லி கீழே விட்டு பூரா தள்ளி விட்டு மாடுகள்லாம் கெடுத்து மனுஷனையும் தள்ளி விட்டுறாருங்க. ஓட்டுற ஆளுக்கும் சிரமமாகி போகுது, இருக்கிற ஆளுக்கும் சிரமமாயிருது. அதை கொஞ்சம் காலி பண்ணணும். 45 வருஷமாக நாங்கள் மாடு விரட்டிக்கிருக்கோம். விரட்டி எங்களுக்கு வந்து பாரம்பரியாக மாடு வச்சுருந்ததை பாரம்பரியாண்டா எங்கள் சியாங்காலத்துலேருந்து மாடு இருந்துச்சு. ஆனால் அப்போ உரம் உழவு மாடுங்க. இப்போ நாங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உருவாக்கி ரேஸ் மாடாக்கி இப்போ நாங்கள் வந்து ஒரு 40 வருஷம் 50 வருஷமும் விரட்டிக்கிருக்கோம். விரட்டி எல்லா மாவட்டமும் ஓட்டிட்டு இப்போ எங்களுக்கு 10 ஜோடி மாடு இருக்குது. ஜோடி மாடு வந்து பராமரிக்கிறது நாங்கள் தான். பராமரிச்சுட்டு ரெண்டாவது அதை கட்டி காப்பாற்றுறது, வேலை செய்கிறது, பயிற்சி பண்ணுறது, ஓட்டுறது, ஏதாவது நான் உழுவுறது, வேலை செய்கிறது பூரா நாங்கள் தான். எங்கள் சொந்த உழைப்பில் தான் ஓடுது. ஓடி பூராமே நல்ல மாடுகளாகத்தான் வச்சுருக்கோம். எங்களுக்கு தடை இல்லாமல் இருந்துச்சுன்னா நல்லா நிறையா பஞ்சம் இன்னும் ஓட்டிருப்போம். இப்போ தடை ஓட்டதுனால எங்களுக்கு பஞ்சம் வந்து ஓட்டுறதுக்கு முடியலை. நான் வந்து டிகிரி முடிச்சிருக்கேன். 3 வருஷம் படித்து டிகிரி முடிச்சுட்டு எங்களுக்கு வந்து விவசாயம் தான் பெரிய இதாக வச்சுருக்கோம். எங்கள் அப்பா தாத்தா எல்லாருமே விவசாயம் தான் பயன்படுத்திக்கிருந்தாங்க. இப்போ நாங்களும் வந்து படிச்சுட்டு வேலைக்கெல்லாம் போகலை. எங்களுக்கு பிடிச்சது வந்து விவசாயம் தான். அதனால் விவசாயத்தையும் நாங்கள் பயன்படுத்திக்கிருக்கோம். எங்களுக்கு வந்து இந்த கால்நடைகளில் நாட்டு மாடுகளை நாங்கள் பராமரித்து வந்துக்கிருக்கோம். ஒரு 3 தவணையாக நாங்கள் மாடுகளை பிரித்து வச்சுருக்கோம். கண்டுக, அதுக்கு மேலே கொஞ்சம் பருவட்டான மாடுக, வயதான மாடுக வந்து 3 பட்டையாக பிரித்து வச்சுருக்கோம். அதில் வந்து இப்போ இளங்கண்டுகளை வந்து ஒரு 6 மாதத்துலேருந்து 1 வருஷத்துக்குள்ளே ஒரு கண்டுகளை ஒரு 2-3 சோடியை பிரித்து வச்சுருக்கோம். அதுக்கு மேலே வந்து ஒரு 6 பல்லு டு கடைமுளப்பு பல்லு சேர வயதான மாடுகளை ஒரு 3 சோடியை பிரித்து வச்சுருக்கோம். அதுபோக கடைப்பல்லு சேர்ந்த மாடுகள் வந்து ஒரு 2-3 சோடியாக வச்சுருக்கோம். இதில் வந்து நாங்கள் என்ன செய்வோம், உழவுக்கு தான் அதிகமாக பயன்படுத்திக்கிறோம் மாடுகளை. எங்களுக்கு காடு நிலம் இருக்குது, விவசாய நிலங்கள் இருக்குது. தேவைப்படுற நேரம் வந்து உழுதுக்குருவோம், வச்சுக்கிடுவோம். வேறு டிராக்டரோ வேறு வந்து ஏறு மாடு வந்து எங்கள் சொந்த ஏறு மாடுகளைத்தான் வச்சு பயன்படுத்துகிறோம். வேறு டிராக்டரு இயந்திரங்களை வச்சு உழுவுறதுல வைக்கிறதில்ல. எங்கள் பஞ்சை மாடுகளை வச்சுக்கிட்டே போய் எல்லா இதுக்கும் யூஸ் பண்ணிக்கிறோம். அதில் வந்து இப்போ பட்டறை இந்த இருக்குது, 2வது பட்டறை, 3வது பட்டறை. இந்த 3வது பட்டறையை மட்டும்தான் மாடு வெளியேற்றிக்கிட்டே இருப்போம், ஓட்டிக்கிட்டே இருப்போம். அது விவசாயம் வந்து எங்களுக்கு முடிஞ்சிருச்சு, அறுவடையெல்லாம் முடிஞ்சிருச்சுன்ற பட்சத்தில் தான் மாடுகளை வந்து பஞ்சாயத்துக்கு ரெடி பண்ணி தயார் பண்ணி விடுவோம். அந்த மாடு குளிர்ச்சியாக இருக்குது, மாடு ஓட்டலாம், இது வந்து நல்ல முறையில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் மட்டுமே நாங்கள் வந்து அந்த மாடுகளை வந்து பஞ்சத்துக்கு ஓட்டுவோம். அதில் வந்து மாடு வந்து கொஞ்சம் இதாக இருக்குது, நம்ம அதனால் நம்ம பார்வையில் தெரிஞ்சுக்கிறேன். அது மாடு வளர்க்குற எல்லாத்துக்கும் தெரியும். இந்த மாடு வந்து நல்லா தயாரில் இருக்குது, தயார் இல்லைன்னு சொல்லி கண்ணை வச்சே பார்த்துக்கலாம். மாடு வந்து வாய் பேசாது, அதை கண்ணை வச்சுட்டே நம்ம அது வந்து நல்லா இருக்குது நல்லா இல்லைன்றதை அதை வச்சு நம்ம பார்த்துக்கிட்டு நம்ம மாடு ஓட்டலாம். இந்த மாடு இன்றைக்கி நமக்கு வரும் போகும், இன்றைக்கி ஓட்டலாம் வைக்கலாம் அப்படின்ற சூழ்நிலையில் வந்து இருக்கும். நம்மளுக்கு தேவையானது வந்து இந்த கன்றுகளை வந்து இப்போ சும்மா வண்டி வச்சு நேக்காக வச்சு வைக்காமல் வச்சுருக்கோம். இது வந்து இன்னொரு 6 மாத காலம் கழித்து லைட்டாக இது செய்வோம். இந்த கன்று இந்த 3-4 கன்றுகளுமே உழவடிச்சிட்டோம். உழவடிச்சாச்சு. ஒரு சின்ன சின்ன சவாரியை வந்து ஒரு லெவலில் பழக்கி வச்சுருக்கோம். அரைக்குறையமான பழக்கம் வந்து ஒரு 5ஆவதுலேருந்து 6ஆவது போகிற ஸ்டேஜ் மாதிரி வச்சுருக்கோம். இந்த மாடு வந்து இப்போ 10th முடித்து 12th முடித்து காலேஜ் போன மாதிரி அந்த அளவுக்கு வச்சுருக்கோம். பல்லு இப்போ சேர்ந்துருச்சுங்க எல்லா மாடு. இந்த மாடு வந்து இப்போ சேராமல் இருக்குது. இது இப்போ கொஞ்சம் நான் இடையில வாங்கின மாடு, இது இப்போ கடை சேர்ந்துருச்சு, ஒரு 2-3 வயசு ஆச்சு. இந்த மாடு வரான் இப்போ இது 6 பல்லாக இருந்து 1 பல்லு விழுந்து கடை முளைப்பாயிருக்கு. அது 2 இப்போ கடை சேர்ந்து ஒரு 6 மாதம் காலமாகும். அது நம்ம கோயில் மாடு, வீட்டு மாடுங்க. இதுதான் நம்மளோட ஃபார்ம் உருவாக்கி வச்சுருக்கோம். எங்களுக்கு வந்து இந்த பந்தய மாடுகள்ன்ற காட்டிலையும்
எங்கள் வீட்டில் இருக்க செல்லப்பிள்ளைகளாக வச்சு இதை நடத்துகிறோம். வீட்டில் இது இருந்தால் இல்லாட்டியும் வந்து பந்தய மாடு மாட்டுகள் எடுத்து தான் வந்துடுவோம். வீட்டில் எப்படி அரிசி பருப்பு இல்லை அது மாதிரி நம்ம வீட்டில் வாங்கி போகிறோமோ அது மாதிரி தான் இதுகளும். இத்தனை மாடுகளை வச்சுக்கிட்டு நம்ம சும்மா உட்கார முடியாது வீட்டில். அதுக்கு வந்து தேவையானதை வந்து பருத்தி விதை, குச்சி புண்ணாக்கு, மாவு, தவிடு போனதை வந்து வாங்கி வச்சுட்டே ஆகணும். மாட்டுக்கு இல்லைன்றாலும் ஒரு நாளைக்கு 100 ரூபா செலவாகும். 20 மாடு கிடக்குண்டா 2000 ரூபா செலவாகும். இதை வந்து எப்படி பராமரிக்கணும்னா ஏதோ தோட்டத்தில் வர வருமானத்தில் வச்சுக்கிட்டு காட்டு வயலில் எங்களை விவசாயம் பார்க்குறோம், அதில் வர வருமானத்தை வச்சுதான் நாங்கள் ரொம்ப இதாக பயன்படுத்திக்கிருக்கோம். அதுக்கு மேலே வந்து பஞ்சய மாடுகள் வந்து வேறு இதில் நிறைய பேர் சொல்கிறாங்க, இதில் வந்து இந்த மாதிரி இதை நீங்கள் இது கொடுமைப்படுத்துகிறீங்க, அடிக்கிறீங்க, குத்துறீங்கன்ட்டு. அதை சிறந்த முறையில் நாங்கள் பாதுகாத்து அதுக்கு தேவையானதை சத்து உணவை கொடுத்துதான் நாங்கள் வந்து அதை ஓட்டுறோம், வைக்கிறோம். இதே மாதிரி நம்ம ஒரு 10 மாடை பார்க்குறோம், இதே மாதிரி ஊருக்குள்ளே எத்தனை மாடு எத்தனை ஆயிரக்கணக்கான மாடை பராமரிச்சுக்கிருக்காங்க. அதெல்லாம் தெரியாமல் இந்த மாதிரி இது கொடுமைப்படுத்துறீங்க, இது செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் நாங்கள் வளர்க்கத்தான் நாங்கள் ஆசைப்பட்றோம். இப்போ இன்றைக்கி உள்ள ஸ்டேஜில் ஒரு 10 வயசுலேருந்து 70 சாக போகிற கிழவை வரைக்குமே மாடு வளர்க்குறாங்க, வைக்கிறாங்க. ஏன் அவங்க சுயநலத்துக்காண்டியாக வளர்க்குறாங்க? ஒரு ஆசை, மாட்டை வளர்க்கணும், அதை நாட்டு மாடுகளை அழிய விடாமல் பராமரிக்கணுன்றதுக்காண்டியாக அவங்க மாடுகளை வளர்த்து வச்சு பராமரிச்சுக்கிருக்காங்க. எங்கள் குலசாமி மாடு நல்லவருமன் கோயிலுக்கு விட்டது. கிட்டத்தட்ட இது எங்கள் வீட்டில் ஒரு 17 வருஷமாக இது இருக்குது. ஒரு 80-85 பந்தயத்துக்கிட்ட ஓடிருக்கு. ஒரு 60-65 பந்தயம் ஜெயிச்சிருக்கு மாடு. இப்போ வந்து வயசானதுனால வீட்டிலே வச்சுருக்கோம். இது கண்டுக்குட்டி பழக்க அந்த மாதிரி வந்து வச்சுக்கிட்டு இருக்கோம். யாருக்கும் விற்க மாட்டோம். பல மாவட்டத்துலேருந்துலாம் வந்து கேட்டாங்க, கொடுக்கல. மாடு இருக்கட்டும்னு சொல்லிட்டோம். அதிகமான விலைக்கெல்லாம் கேட்டாங்க, நாங்கள் கொடுக்கல. மதுரை, தூத்துக்குடி, திண்டுக்கல், திருநெல்வேலியிலேருந்துலாம் வந்து கேட்டாங்க, நாங்கள் கொடுக்கல. மாடு இருக்கணுமே, இது எங்கள் செத்தாலும் எங்கள் வீட்டிலே தான் இருக்கும். நல்லவருமன் கோயில். இன்றைக்கி உள்ள காலகட்டத்தில் வந்து அதிகமாக மாடு வளர்க்குறாங்க. இளம்பட்டைகளை வந்து அதிகமாக மாடு வளர்த்துக்கிருக்காங்க. இருந்தாலுமே ஒரு சின்ன கன்றுகளை தூக்கி வந்து வண்டி பழக்கி, உழவு பழக்கி, பல்லு போடாத முன்னாடியே வந்து அதை சூடு வச்சு அது வச்சு மாட்டை வந்து ரொம்ப இது பண்ணிடுறாங்க. அது வந்து அந்த மாட்டோட வளர்ச்சியை வந்து உருவாக்காமையவே அமைக்கிறேன். அதாவது கன்றுகளை தூக்கி வந்து பல்லு போட வண்டிக்கு வண்டி வளர்க்கக்கூடாது. 2 வல்லு போட்டுருச்சா அதை வந்து குறுகிய காலத்தில் வந்து அப்படியே வண்டி கொஞ்சம் கொஞ்சமாக வண்டி வளக்கி வச்சுட்டு சின்ன வண்டியில் வச்சு ரோட்டில் பழக்கலாம். அது 4 பல்லு போட்ட பின்பு தான் அதை உழவுக்கு பழக்கி அதை பராமரித்து 2வது நம்ம அதுக்கு தேவையான அளவுக்கு வந்து அதை பயன்படுத்தணும். இப்போ உள்ள இளைஞர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, பல்லு போடாத கண்டு இப்போ சின்ன கண்டுகளவே எல்லா முறையும் பயன்படுத்தி உழவு வண்டி எல்லா வேலையும் பழக்கிட்டு குறுகிய காலத்தில் மாடு வந்து முடிவடைஞ்சிருது. அது அந்த வயது முதிர்ந்த அளவுக்கு வரப்போ அதோட வீரியத்தை விட்டுருது. இளங்கன்றுலேயே அந்த வீரியத்தை வந்து எடுத்துட்டோமாக்க அந்த மாடு வயது வர காலத்தில் வந்து அதோட வீரியம் வந்து குறைஞ்சிரும். அது குறுகிய காலத்துக்கு வந்து பொறுமையாக வச்சு அதை வந்து பாதுகாக்கணும். இப்போ வந்து அதை சட்டுன்னு அதை வந்து இது பண்ணிடக்கூடாது. மாடை ஓட்டுனா வச்சான் அப்படின்ற இதை வந்து கொஞ்சம் தவிர்க்கணும். இந்த கண்டு கிடையில எடுத்தது, கிடையில நாங்கள் போய் பார்க்குறப்ப 50-60 கண்டு இருக்கும். ஆனால் வந்து நாங்கள் செலக்ட் பண்ணுறது வந்து ஒரு 2 கண்டு தான் செலக்ட் பண்ணுவோம். அப்படி 2 கண்டில் செலக்ட் பண்ணி தான் நாங்கள் வைப்போம். அப்படி ஒரு பட்சத்தில் ஆனால் அதில் வந்து ஒரு 3 கண்டு தான் செலெக்ஷன் பண்ணுவோம், பாக்கி எல்லாத்தையும் கொடுத்துருவோம். கண்டு செலெக்ஷன் பண்ணணும்டா அந்த கடையில் போய் பார்க்குறப்பே தெரியும், அந்த கண்டு தான் நம்ம பிடிக்கணும் அப்படின்ட்டு. அந்த 50 கண்டில் இந்த நம்ம வாங்க போகிற கண்டு மட்டும் தனியாக தெரியும். ஒரு கண்டு மட்டும் தனியாக தெரியும். இது வந்து வயது வரம்பு கிடையாது. பல்லு சேர்ந்த கடை சேர்ந்த நாள்லேருந்து அதுக்கு வயது வரம்பே கிடையாது. வயசு பல்லு இல்லாமல் இருக்க மாடு கூட ஓடிக்கிட்டே இருக்குது. அதில் வந்து சிறுசு பெருசு கிடையாது. சின்ன மாடு இது, பெரிய மாடு இது, அதை அடிக்காது இது அடிக்காதுன்னு சொல்லிட்டு அந்த கணக்கெலாம் கிடையாது. எந்த மாடோட இதுண்டாலும் அதோட பவர், அதோட இது வீரியம் தான். நம்ம நாட்டு மாடாக பிறந்ததில் வந்து ஒன்றுக்கு ஒன்று வந்து வீரியமாகத்தே இருக்கும். அதில் வந்து வேறு மாடு இனமாக எப்படின்னு தெரியல. நம்ம நாட்டு மாடு வந்து எந்த சிறுசு பெருசு சின்ன மாடாக இருக்கும், ஒரு பெரிய மாட்டில் ஓடிக்கிருக்கேன். அது பெரிய மாடாக இருக்குது, வேறு சின்ன மாட்டில் சேர்த்து ஓட்டுவாங்க. அதெல்லாம் வந்து வீரியம் தான், அதோட மாட்டோட வந்து பவர் தான் வந்து நாட்டு மாட்டோட இது பிளனேவு. அதை வச்சுத்தான் நம்ம அடிப்படையில் வச்சுத்தான் மாடு இது நல்ல மாடு கெட்ட மாடுன்னு சொல்லி பிரிக்கிறோம். மற்றபடி வந்து சிறுசாக இருக்குது அந்த மாடுக்குள்ளே போகாது, பெருசாக இருக்குது இந்த மாடுக்குள்ளே போகாதுன்னு சொல்லி இது கிடையாது. பணம் வந்து குறிக்கோள் கிடையாது. பணத்துக்காக வேண்டி யாருமே மாடு ஓட்டுறது கிடையாது.
இன்றைக்கி உயிரை பணைய வச்சு மாடு ஓட்டுறோமா, அது அன்னைக்கு வந்து நம்ம ஜெயிக்கணும் அதே ஒரே ஒரு நோக்கத்துக்காக வேண்டி தான் வந்து மாடு ஓட்டுறோம். பணத்துக்காக வேண்டியோ வேறு சொத்து சுகம் அந்த இதுக்காக வேண்டிய மாடு ஓட்டுறது கிடையாது. உயிரை பணைய வச்சு கூட ஒரு இடத்துல வண்டி தூக்கி போட்டுருச்சா மறுபடியும் நிமித்திருப்பான். சரி, அது என்னைய போல் நிறையா சாரதிகள் இருக்காங்க, ஆயிரக்கணக்கான சாரதிகள் பின் சாரதிகள் இருக்காங்க. எல்லாருமே வந்து ஜெயிக்கணும்னு தான் ஓட்டுறாங்க. வண்டி தூக்கி போட்டுறது ஒரு ரொம்ப சேதமாகி உயிரை இழக்கிறக்கூடிய கண்டிஷனில் கூட வந்து மாடு மறுபடியும் ஓடி ஏறிடுவாங்க. ஒரு சில ஆள் கால் ஒடிஞ்சு கை ஒடிஞ்சு கூட மாடு ஏறி ஓட்டியிருக்காங்க. அது வந்து இயற்கையாகவே அவங்க மனசில் வந்து ஒரு வெறித்தனமாக இருக்கிறது தான். மற்றபடி பணத்துக்காகவோ வேறு எந்த நோக்கத்துக்காக வேண்டியும் அது கிடையாது. அது வந்து ஒரு ஆர்வம் தான், பணம் கிடையாது. சாரதிகள் பின் சாரதிகளை பற்றி வந்து இன்றைக்கி வந்து தவறாக பேசிக்கிட்டு இருக்காங்க. பின் சாரதிக்கும் இன்றைய காலகட்டத்தில் மாடு அதிகமாக ஓட்டுறாங்க. அதில் வந்து இப்போ ஒரு வருமானமும் கிடையாது. இன்றைக்கி நல்ல நல்ல போஸ்டிங்கில் இருக்காங்க, அவங்க வந்து சம்பாதிக்கிறாங்க, வெளியே தெரியாமல் இருந்துக்கிறாங்க. இன்றைக்கி உள்ள காலகட்டத்தில் வந்து மாடு ஓட்டுறது வந்து பேரு தான். பின் சாரதி, நல்ல சாரதி, இவங்க வந்து மூத்த சாரதின்னு சொல்லி பழைய பேர்கள் வந்து அப்போ வந்து இதாகிக்கிட்டே இருக்கும். பின் சாரதிக்கான சம்பளம் அது இதெல்லாம் கிடையாது. இப்போ பணத்துக்காண்டி ஓட்டுறது கிடையாது. பணத்துக்காண்டி ஓட்டுறதா இருந்தால் பெரிய பெரிய பணக்காரங்களாக இருப்பாங்க. இன்றைக்கி வந்து பேருக்காண்டியாக மாடு ஓட்டுறது வந்து ஒரு இதாகிடுச்சு. தமிழோட வீரம் மாதிரி இது. பஞ்சய மாடா ஓட்டுவோம், அது வந்து பணம் தராங்க அப்படின்றதால இல்லை, பேருக்காண்டி இன்னும் இவங்க ஓட்டின மாடு முன்னாடி வந்துருச்சு, இவங்க ஓட்டின மாடு பின்னாடி போயிடுச்சு அப்படின்ற ஒரு இதுதான். ஒரு பஞ்சயத்தில் வந்து 50 சோடி சேரும், 20 சோடி சேரும், 30 சோடி கூட சேரலாம். ஆனால் வந்து 3 சோடிகளுக்கு மட்டும்தான் பரிசு. அந்த 3 சோடி மட்டுமே பரிசு கொடுத்தாச்சுண்டா மிச்சம் உள்ள 30 வண்டி சேருதுண்டா 27 வண்டிக்கு வந்து பரிசு கிடையாது. அவங்க எவ்வளோ பணம் செலவழிச்சிருப்பாங்க. அதனால வந்து அவங்களுக்கு வந்து பணம் செலவுதே ஆகுமே தவிர வருமானம் கிடையாது. இதுக்காக வேண்டி நம்ம மாடு இதாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தோத்துக்கிட்டோம் அப்படின்றதுக்காக வேண்டி மாடை விட்டுட்டு போக மாட்டாங்க. அதுக்கு வந்து செலவழிக்கக்கூடாது அப்படின்ற எண்ணமும் வராது. மேலும் மேலும் வந்து அதை வந்து ரெடி பண்ணிக்கே இருப்பாங்க. மாட்டை அழிய விடாமல் அதனால பாதுகாத்துக்கு இருக்காங்க. இதில் பணம் அதிகமாக செலவழிச்சிட்டு நம்ம அதாயிட்டோம் அப்படின்றதுக்கெல்லாம் வழி இல்லை. அந்த மாடு ஓட்டுற சாரதிகளுக்கு வந்து பணம் தான் முக்கியன்றது கிடையாது. ஒவ்வொரு மனிதனுக்குமே சந்தோஷம் துக்கம் இப்படிங்கிறது மாறி மாறி வரும். ஆனால் இவர்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குன்னா அது இந்த ரேக்லா காளைகளாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இவங்க கலந்து கொள்ளக்கூடிய இந்த